இதுதான் மோஸ்ட்லி இந்த அப்சர்வேட்டரியில் ஆராய்ச்சிலாம் நடக்குது. ஸோ சூரியனுக்கு மொத்தம் 6 லேயர்ஸ் இருக்கு. அந்த 6 லேயர்ஸ்ல நம்மளால கடைசி இருக்க 3 லேயர்ஸ் தான் பார்க்க முடியும். 4வது 5வது 6வது கண்ணாலையும் பார்க்க முடியும். ஸோ நீங்க வெளியில அந்த ஆரஞ்சு கலர்ல பார்த்ததும் உள்ள ஒயிட் கலர்ல பார்த்ததும் வந்து சூரியனோட 4வது லேயர். அதுல தான் அந்த பிளாக் கலர் டாட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த 5வது லேயர் 6வது லேயர் வந்து சூரியனுக்கு மேலேயே கேஸ் மாதிரி 2 லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதாவது நம்ம பூமிக்கு இங்கேருந்து காற்று ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சூரியனுக்கு 2 அட்மாஸ்பியர் இருக்கு. அது கண்ணால பார்க்க முடியாது, காற்று மாதிரி இருக்கிறதுனால. அதுக்காக தான் இன்னொரு டெலிஸ்கோப் அந்த டியூப்ல வச்சு காமிப்போம். அதோட இமேஜ் இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரெட் கலர்லையும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வெளியில வரதெல்லாம் உங்களுக்கு சூரியன்ல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். அதாவது பிரைட்டான இடத்துல 6000 டிகிரி செல்சியஸ் ஆகும், அந்த பிளாக் கலர் இருக்கிற இடத்துல 4000 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கும். ஸோ மற்ற இடத்துல தவிர அங்கனுக்குள்ள மட்டும் ஒரு 2000 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கும். இது எதனால குறையுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனால குறையும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நம்ம பூமிக்கும் இருக்கு. இதை கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் காம்பஸ் வச்சு ஃபீல் பண்ண முடியும். கடலில் போகிறதுக்குலாம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்த் டைரக்ஷனில் போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு சூரியனுக்கு இருக்கு. ஆனால் சூரியனோடது நம்ம